கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சில ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் வேணும். அப்படிப்பட்ட சில ஸ்டாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, சில பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் வித் வீரா. இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் தான். ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தானது, அபாயகரமானது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதனால் இந்த மென்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். நான் கொடுக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், தவிர சஜஷன் அட்வைஸை கொடுக்குறதா இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோயல் அலுமினியம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கோயல் அலுமினியம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அலுமினியம் காயில் தயாரிக்கிறாங்க, அலுமினியம் ஷீட்ஸ் தயாரிக்கிறாங்க, அலுமினியம் செக்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற அலுமினியம் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 11 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் அதிகபட்சமாக போனது 47 ரூபா வரைக்கும் போயிருக்கு, இறங்குனது 7 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. புக் வேல்யூ 1 ரூபா. ஓகே, 1 ரூபா 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேப் வந்து 160 கோடி தான். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 85க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 50 இருக்குது. ROE 13க்கு மேலே இருக்குது. ROCE 18க்கு மேலே இருக்குது. கடன் வந்து ஒரு 44 லட்சம் வச்சிருக்காங்க. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 4 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கும்போது அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, பப்ளிக்கோட ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 69% காமிக்குது. 69% வந்து சந்தீப் கோயல், கச்சான் கோயல், இந்த மாதிரி அந்த கோயல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க தான் வச்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 0.1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 0.01%ங்கிறது யார், உண்மையாகவே எஃப்ஐஎஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்க சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30% மேலே இருக்குது. இதில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலை. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இப்போ 2022 தான் ஐபிஓ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 12 கோடிக்கு மேலே ரெவன்யூ வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 0.79 இருந்திருக்கு, அதாவது 79 லட்சம் தான். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 48 லட்சம் பார்த்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ் நந்தினி மெட்டல் லிமிடெட்ங்கிற கம்பெனி. பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு. மெட்டல் பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்க ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க. ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அயன் ப்ரொடக்ஷன், அயன் அலாய், கேஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் சில கெமிக்கல்ஸ், ஃபர்னஸ் ஆயில்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இவங்க பண்ணுறாங்க. 2010 இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா காப்பர் ராட் இருக்குது, அனில்டு பேர் காப்பர் ஒயர் இருக்குது, ஃபைன் காப்பர் ஒயர் இருக்குது, பஞ்சு காப்பர் ஒயர் இருக்குது, அதுக்கப்புறம் சப்மர்சிபிள் ஒயர்ஸ் அண்ட் ஃப்ளாட் கேபிள்ஸ் இவங்க பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 15 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 21 ரூபா, இறங்குனது 8 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 420 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 23 பாயிண்ட் சம்திங் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணிங்கன்னா அது 17 இருக்குது. ROE 38க்கு மேலே இருக்குது. ROCE 29க்கு மேலே இருக்குது. டெட் வந்து 97 கோடி தான் வச்சிருக்காங்க. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.87 இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ Q2 வந்து 333 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ பார்த்துருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வெறும் 7.67 கோடி தான். அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி. ஸோ இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் விச் இஸ் எபிட்டா மார்ஜின் வந்து 2.30 தான் இருக்குது. கம்பெனியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தா, கடந்த 5 வருடங்களில் 70% மேலே ப்ராஃபிட் growth இருந்திருக்கு, சேஜார் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ROE ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. கடந்த 3 வருடங்களில் 37க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய டிவிடெண்ட் பே அவுட்டும் 73.5 இருக்குது, ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 26க்கு மேலே இருக்குது. எஃப்ஐஎஸ் டிஎஸ்டைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே காமிக்கல. ஓகே, இப்போ அடுத்த கம்பெனி போகலாம். அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது கம்ஃபர்ட் இன்டெக் லிமிடெட் அப்படிங்கிறது. இந்த கம்ஃபர்ட் இன்டெக்ங்கிற கம்பெனி 94 ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ட்ரேடிங் பிஸ்னஸில் இந்த கம்பெனி இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும் நான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்பொழுது 1994 கம்ஃபர்ட் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பேரை மாற்றிருக்காங்க, கம்ஃபர்ட் இன்டெக் லிமிடெட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க நிறைய ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்ஸ், வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி அவங்களுடைய ட்ரேடிங் பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து வாங்கி இந்த இடத்து விற்கிறது, இதே மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி என்னென்னலாம் பண்ணுறதா போட்டிருக்காங்கன்னா, டிஸ்டிலரி பிஸ்னஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சர் பிஸ்னஸ் இருக்காங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர், ஏஜென்ட்ஸ், புரோக்கர், சப்ளையர்ஸ், ப்ராசஸர், வெண்டார், பாட்லர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், டீலர்ஸ், குடவுன் கீப்பர்,
C&F agents, declare agents, marketers, merchandisers, wholesaler of all types of spirits, whether rectified or otherwise, including India made, foreign as well as country beverage and other similar products அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது புரியுதா? எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. முக்கியமாக லிக்கர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அதாவது இந்தியன் மேட் ஃபார் ஃபாரின் லிக்கர் இருக்குல்ல, IMFL சொல்லுவாங்கள்ல, IMFL வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஃபாரின் லிக்கரை வாங்கி இவங்க விற்கிறாங்க, இங்கேயே தயாரித்து விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில கம்ஃபர்ட்னு ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. அதனால தான் கம்ஃபர்ட் இன்டெக் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 32 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 29 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 8 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 10 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 2 ரூபா 34 பைசா வரைக்கும் இறங்கியிருக்கு. ROE 5க்கு மேலே இருக்குது, ROCE 6க்கு மேலே இருக்குது. கடன் ஒரு 11 கோடி வச்சுருக்காங்க. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.09 இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3 கோடி கிட்ட மைனஸில் இருக்குது. சேல்ஸ்னு பார்த்தோம்னா 26 கோடி ரூபா சேல்ஸ் பார்த்துருக்காங்க லாஸ்ட்டாக செப்டம்பர் குவார்ட்டரில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 3.63 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 13.63% தான். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 5.16 crore. இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னா, ஆல்மோஸ்ட் வந்து கடன் இல்லாத கம்பெனி. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய மீடியன் சேல்ஸ் growth 27.2 ஆகிருக்கு கடந்த 10 வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 189 இருந்து 137 நாட்களாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கடந்த 3 வருடங்களில் 7.43 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா, லுஹருக்கா எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து 27% வச்சிருக்காங்க, அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில். ஸோ டோட்டலாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் DAS அண்ட் FIS இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. முன்னாடி FIS இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்க, இப்போது அவங்க இல்லை, விற்றுட்டு போயிட்டாங்க. ரிட்டைல் ஹோல்டிங் மட்டும் தான் இருக்குது 42% மேலே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென் ஃபார்மாசெக் லிமிடெட்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 1992 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனி. ஃபார்மாசிட்டிக்கல் மெடிசினல் அண்ட் மெடிக்கேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டன்ட் மெடிசன்ஸ், ட்ரக்ஸ், மூலிகை மருந்துகள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு முன்னாடி இவங்க வச்சிருந்த பேர் அதி ரசாயன் லிமிடெட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ரிக் ஃபார்மாசெக் லிமிடெட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து அதை ஜென் ஃபார்மாசெக் லிமிடெட் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ட்ரேடும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைஸ், பிக்மெண்ட்ஸ் இதெல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சில மெடிக்கல் உபகரணங்களையும் இவங்க தயாரிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று வந்து ஐஸ்டாட் 1 அப்படிங்கிற இந்த பிளட் அனலைசர். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். பிளட் டெஸ்ட்டுக்காக வந்து லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதை இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு 300 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 270க்கு மேலே இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி PE 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ROE 7க்கு மேலே இருக்குது. ROCE 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டெட் பார்த்தீங்கன்னா 3 கோடி வச்சிருக்காங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.2 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது. 3 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து 6 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனதே அதுதான் 6 ரூபா தான். இறங்கினது 1 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு 52 வாரங்களில். இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் பார்த்தோம்னா செப்டம்பரில் 7.86 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸே வந்து 7.89 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது -0.03 crore. நெட் ப்ராஃபிட் 0.1 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தா நிறைய இடங்களில் மைனஸில் இருக்குது. 2023 மார்ச்சில் மட்டும் 1 கோடி ரூபாய் இவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 59க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் தான் 40 இருக்குது. FIS and DAS இன்வெஸ்ட் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரகாஷ் ஸ்டீலேஜ் லிமிடெட்ங்கிற கம்பெனி. பிரகாஷ் ஸ்டீலேஜ் லிமிடெட்ங்கிற கம்பெனி வந்து 1996 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டட் பைப்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டியூப்ஸ் அண்ட் யூ டியூப்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், ஃபார்மசூட்டிக்கல், ரயில்வே கோச்சஸ், ரெஃப்ரிஜரேஷன், டீசாலினேஷன், டெக்கரேட்டிவ், டைரி, பிரிவரேஜ், பைப் லைன், ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் பயன்படுது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து 270 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 11 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 23 அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ROE, ROC எல்லாம் மைனஸில் இருக்குது. டெட் 25 கோடிக்கு மேலே இருக்குது. ரிசல்ட் பார்த்தோம்னா செப்டம்பரில் வந்து 25 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 80 லட்சமாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 4.14. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 33% மேலே இருக்குது. FIS DAS இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 0.15% இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங், பப்ளிக்குடைய ஹோல்டிங் 66க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. டெட்டார் டேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அது மட்டும் தான். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து பெரிய அளவில் கடன் இல்லைன்னு எடுத்துக்கலாம். பட் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 33% தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ஏர்னிங்கில் வந்து அதர் இன்கம் ஒரு 20 crore அப்படின்னு
அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இது கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக தான் ரன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ண முடியாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கடந்த 3 வருடங்களில் 14% மேலே டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் நோட் பண்ண வேண்டியிருக்கு. 15 ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது அந்த 15 ரூபா தான், இறங்கினது 3 ரூபா 20 பைசா. இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மென்ஷன் பண்ண ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், தவிர சஜஷன் ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தப்பெல்லாம் கிடையாது. பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்கில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பென்னி ஸ்டாக்கை மட்டுமே நம்பி குடும்பம் நடத்தக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சும்மா இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கட்டுமே அப்படின்னு இதில் போட்டு பார்க்குறதா இருந்தால் போட்டு பார்க்கலாம். வந்தால் மலை போனால் அந்த மாதிரி, ஓகேவா? அதனால் ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, டைம் இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பென்னி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணுறதையும் வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பார்த்து நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.